வணக்கம். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். உலகத்து மக்கள் எல்லோரும் எல்லா நாட்களிலும் மகிழ்ச்சியா இருக்கணும், ஆனந்தமா இருக்கணும், ரிலாக்ஸ்டா இருக்கணும் அப்படின்னு நாங்க வாழ்த்துறோங்க. முதியோர்கள் கவனத்திற்குன்னு நானும் 1, 2, 3, 4ன்னு சொல்லிக்கிட்டே வரேன். ஆனா இந்த பட்டியல் நீண்டுகிட்டே போகுது. ஆசையா வெளிநாட்டிலேருந்து வந்த பேரன் தாத்தாவுக்கு ஒரு ஃபோன், பாட்டிக்கு ஒரு ஃபோன் வாங்கி தரான். தாத்தா உங்களுக்கு எப்ப வேணுமோ, இந்த பாருங்க, இது ஃபேஸ் டைம் இருக்கு இல்லையா? இத நீங்க அமுக்கினீங்கனாக்கா நான் நம்பர் போட்டு தரேன். நான் லைன்ல வருவேன். நீங்க என்ன நேரா பார்க்கலாம். எனக்கு உங்கள பார்க்கணும் போல இருந்தா கூப்பிடலாம். சரிடா, இந்த ஃபோனு இதெல்லாம் எனக்கு கத்துக்க முடியாதுடா. எனக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வராது. நீங்கலாம் கெட்டிக்காரங்க. அப்படி சொல்லாதீர்கள். குழந்தைகள் ஆசையா ஃபோன் வாங்கி குடுத்தா, ஒரு மெசேஜ் அனுப்ப கத்துக்கலாம். இது என்ன பெரிய கம்ப சித்திரமா? உங்க காலத்துல நீங்க பெரிய பெரிய விஷயங்கள் செஞ்சிருப்பீங்க. இந்த ஃபோன்ங்கிறது ஒண்ணுமே இல்ல. 1½ வயசு குழந்தை எடுத்து விளையாடுது. அது கரெக்ட்டா ஹலோங்குது. நீங்க புதிதா ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்ள மறுப்பது, அது உங்களுக்கு மட்டும் இல்ல, அவங்களுக்கும் ஏமாற்றத்தை தரும். அத்தா, நீங்க எப்ப வேணா என்ன கூப்பிடுங்கன்னு அந்த பையன் சொல்றான்ல. ஏய் நீங்க எப்ப பாரு கூப்பிட்றாதீங்க. நான் அமெரிக்கால என்னோட கேர்ள் ஃப்ரெண்டோட இருப்பேன்னு அவன் சொல்றான். எனி டைம் தாத்தா, ஐ அம் ஹியர். ஒரு 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 டச். நீங்க இதுல கூப்பிட்டு இல்ல நீங்க யூ பிங் மீ அப்படிங்கிறான். பிங் மீ அப்படின்னாக்கா இவர் முழிக்கிறாரு. நீங்க என்ன கூப்பிட்டுட்டு வச்சிருங்க. அல்லது வில் யூ கால் மீ ஏதானு ஒண்ணு கேளுங்க. அவன் உடனே எஸ் ஐ எம் பிஸி நவ் ஐ வில் கால் யூங்கிறான்ல. அவன் கூப்பிடுற போது பேசலாம்ல, முகத்தை பார்க்கலாம்ல. அவன் வந்தே 4 வருஷமாச்சு, அவன் முகமே பார்க்கல. சொல்ல வேண்டாமே, நேரடியா பார்த்து பேசலாமே. கத்துக்கங்க. இதெல்லாம் ஒண்ணுமே கம்ப்யூட்டர் கத்துக்கிறதோ, இல்ல போன்ல மெசேஜ் அனுப்புறதோ, அல்லது பார்த்து பேசுறதோ. சரி, எங்களாலலாம் ரீசார்ஜ் எல்லாம் பண்ண தெரியாது. அது யாரான்னு பண்ணி தருவாங்க. ஆனா புதிதாக எதையும் என்னால் கற்றுக்கொள்ள முடியாது, என் காலத்துல இது கிடையாது, என்னால இது முடியாதுன்னு தயவு செய்து சொல்லாதீங்க. யூ ஆர் த லூசர், நாட் யுவர் கிராண்ட் சில்ட்ரன் ஆர் நாட் யுவர் சில்ட்ரன். அதை புரிஞ்சுக்கங்க. இல்ல அகைன் இன்னும் ஒரு அடி நம்மளை விட்டு அவங்க தள்ளி போயிடுவாங்க. புரியுதா? இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டா, இந்த வயசானவங்க முதியோர்களின் கவனத்திற்கு தான் சொல்றேன். ஆனா நான் ஐ எம் டாக்கிங் டு யூ வித் அ வெரி ஹெவி ஹார்ட். நீங்க நினைக்கலாம் இவ பாட்டு உட்காந்து என்னடா இவ்வளவு பேசுறான்னுட்டா. ரொம்ப வித் அ ஹெவி ஹார்ட் பேசுறேன். காரணம் என்ன தெரியுமா? இதை யாரும் யாருக்கும் சொல்வதில்லை, சொன்னாலும் கேட்பதில்லை. இப்ப சில பேர் யாரானு வந்து கொஞ்சம் தான் அப்ப விழுந்துட்டீங்களாமே, அடாடா அப்படின்னு ஒண்ணு, ஐயோ அது ஏன் கேட்குற அப்படின்னு நீங்க விழுந்ததுல இருந்து, எழுந்ததுல இருந்து, டாக்டர் வந்ததுல இருந்து, அது அப்படியே அந்த அனுதாபத்துக்கு. இதே மத்தபடி என்ன தெரியுமா பண்ணணும்? சாதாரணமா கேட்டா, ஆமாப்பா விழுந்தேன். இந்த பாரு லேசா காயம் பட்டது, எழுந்துட்டேன். அதெல்லாம் ஒண்ணுமில்ல, ப்ராப்ளம் இல்ல. அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னாக்கா, அடுத்த முறை வரும்போது உங்களோட பேசணும்னு தோணும். நீங்க ஆரம்பத்திலேருந்து விழுந்ததுலேருந்து இந்த அனுதாபத்தை தேடி வேண்டாம். நீங்க யார்கிட்ட வேணா, எத வேணா எதிர்பாருங்க. தயவு செய்து அனுதாபத்தை அப்படி கேட்காதீங்க. ஏன்னு கேட்டா, இந்த அனுதாபம் என்ன தெரியுமா? அவங்கள ஒரு தொற்று நோய் மாதிரி பிடிச்சுக்கும். ஐயோ! அவங்கள்ட்ட சொல்லவே இல்ல. அவங்க என்ன அனுதாபமே படல. ஒருத்தர் அனுதாபப்படணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அது உங்களுடைய வீக்னஸ். அது உங்களுடைய பலவீனம், பலம் அல்ல. அத புரிஞ்சுக்கங்க. இந்த இந்த அனுதாபப்படணும்ங்கிறதுக்காக எதையும் நடிக்காதீங்க. அப்படியே, "அப்பா! ரொம்பவே முடியலப்பா" அப்படிம்பாங்க. ஆனா அந்த அம்மா மத்த காரியம்லாம் செஞ்சுட்டு இருப்பாங்க. யாரான்னு கேட்டுட்டாங்கன்னா ஒரு நடிப்பு. இதெல்லாம் சொல்ல நீங்க நடிகர் திலகங்களா நம்ம திரை உலகுல பார்க்கலாம். வீட்ல ஒத்தொத்தரும் நடிகர் திலகமா இருக்க வேண்டாம். தயவு செய்து அதையும் புரிஞ்சுக்கங்க. இல்லன்னா என்ன ஆகும்? நீங்க சொல்ல சொல்ல இன்னும் ஒரு அடி தள்ளி போயிடுவாங்க. ரொம்ப பயமா இருக்குல்ல? இன்னும் இருக்கு. ஒரு காலத்துல அந்த வீட்ல செலவெல்லாம் பார்த்தது அப்பா. நீங்க தான். எல்லாத்தையும் பட்ஜெட் போட்டு அழகா மனைவி கிட்ட பாரு இதுக்குள்ள குடுத்தனம். இதுக்குள்ள குழந்தைகள் படிப்பு. ரொம்ப திறமையா செஞ்சீங்க. நல்லா சேர்த்து வச்சீங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ல போட்டுட்டீங்க. நல்லா தான் இருக்கு. எல்லாம் ஜோரா இருக்கு. ஆனா, இப்ப இருக்கிற காலகட்டத்துல அவங்க என்ன செலவழிக்கிறாங்க? அது என்னோட கண்ட்ரோல்ல வேணும் அப்படின்னு ஒருத்தர் நினைச்சாருன்னா தப்பு. யூ ஷுட் நோ வென் டு லெட் கோ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு கேட்டா, எப்ப வந்து மத்தவங்க கிட்ட பொறுப்பை கொடுத்து, "எப்பா மகனே நீ பார்த்துக்கோ." இல்ல மருமக இன்னும் கெட்டிக்காரியா இருக்கா. "இந்தாம்மா நீ இனிமே எல்லாத்தையும் பார்த்துக்கோ. என்கிட்ட ஒண்ணும் சொல்லாத."
ஏன் சொல்றேன் அப்படின்னு கேட்டா வந்தோம். இந்த மாசம் எலக்ட்ரிசிட்டி பில் எவ்வளோ ஆச்சுமா? அப்படின்னு கேட்கும்போது அந்த மருமக சொல்வா. ரூ. 4800 என்ன? அப்படி அந்தந்த இடத்துல ஃபேன் ஓடுதா? அந்தந்த இடத்துல ஏசி போட்டுக்கிறீங்களா? வேண்டாம். உங்கள் காலம் கடந்து விட்டது. நீங்கள் இன்னும் உயிரோட இருக்கிறீங்க. உங்களுக்கு வேளா வேளைக்கு சாப்பாடு கிடைக்குது, மருந்து இருக்கு, ஒரு இடம் இருக்கு. யாரோ பார்த்துக்கிறாங்க. இல்லையா? அப்படி இருக்கின்ற பொழுது, நீங்க எதுக்காக அந்த அந்த குடும்பத்து பட்ஜெட்ல உங்களோட மூக்க நுழைக்க வேண்டாம். ஏன்னா, அங்க தான் நீங்க விட்டு இந்த விளாம்பழம் என்ன ஆகும்னா, நல்லா பழுத்த உடனே குலுக்கி பார்த்தீங்கன்னா, ஓட்டுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இருக்காது. அப்பதான் நல்லா கனிஞ்சதுன்னு அர்த்தம். அப்பதான் சாப்பிடறதுக்கு சுவையா இருக்கும். அதுபோல அதே குடும்பத்துல இருங்க. அங்கேயே இருங்க. ஆனா, எதுலயும் மூக்க நுழைச்சு உங்களால இனிமே ஒண்ணும் மாத்த முடியாது. உங்க காலத்துக்கு ரூ. 50 சம்பளத்துல ஓட்டினீங்க. ரூ. 100 சம்பளத்துல ஓட்டுனீங்க. ரூ. 1000 சம்பளத்துல ஓட்டுனீங்க. இப்ப லட்சக்கணக்கா பணம் புரளுதுங்கிற பொழுது, உங்களுடைய எடுபடாது. சொல்ல சொல்ல அவர்கள் இன்னும் விலகி விடுவார்கள். இந்த ஃபினான்ஷியல் கண்ட்ரோல் என்கிட்ட தான் இருக்கணும்ங்கிறது பழங்கால கதை. தயவு செய்து விட்டுடுங்க. ஏன்னா உங்களால முடியாது. அப்ப இருந்த திறமை இப்ப கிடையாது. அத புரிஞ்சுக்கணும். அடுத்து என்ன தெரியுமா? உதவியை மறுப்பது. இப்ப நீங்க வீட்டு வாசல விட்டு இறங்குறீங்க. பக்கத்து வீட்லேருந்து ஒரு பையன் இங்கேருந்து வந்து, "நான் ஹெல்ப் பண்றேன். நீங்க எதுக்குங்க இந்த பைய எடுத்துக்கிட்டு வரீங்க? நான் எடுத்துட்டு வரேன். நானும் அந்த பக்கம் தான் போறேன். நான் தூக்கிட்டு வரேன்." இல்ல சில பேர் வீட்ல இந்த வயசானவங்க பழைய நியூஸ் பேப்பர பையில போட்டுக்கிட்டு, இவர் போய் கடையில போடுறாரு. கேட்டோம்னா, இந்த வாசல்ல குடுக்கறது தானே அப்படின்னாக்க, அங்க எடை ஏமாத்திருவாங்க. இதுல எவ்வளவு லாபம் உங்களுக்கு வந்துரும்? ஒரு பில்டிங் கட்டிடுவீங்களா? மாட்டீங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துலலாம் ஒரு உதவி, "சார் நான் அந்த பக்கம் தான் போறேன். வாங்களேன் நான் இறக்கி விடுறேன்னாக்க." இல்ல பரவால்ல. நான் போய்க்கிறேன்." அப்படிங்காதீங்க. ஒரு ஆஸ்பத்திரிக்கு போணும்னா கூட, "இல்ல, இல்ல எனக்கு மத்தவங்க உதவியே வேண்டான்னு மட்டும் சொல்லாதீங்க. உதவி வேண்டும்." மத்தவர்கள் உதவ முன்வந்தால் அதை தடுக்காதீர்கள். ஏன்னா, உதவற மக்கள் அதிகம் இல்லை. உதவுறேன்னு சொல்றாங்க பாருங்க, அதுக்கே சந்தோஷப்படணும். இல்லன்னா சில சமயம் இப்ப மழை கொட்டிக்கிட்டு இருக்கும். பக்கத்து ஃப்ளாட்ல இருக்கிறவர் வந்து, "சார் உங்களுக்கு ஏதாவது ஆர்டர் பண்ணணுமா?" அப்படின்னு இவர கேட்க மாட்டாங்க. அந்த அம்மாவ, "அம்மா என் மனைவி வந்து ஏதோ சாப்பாடு ஆர்டர் பண்றா. உங்களுக்கும் சேர்த்து பண்ணிட்டுமா? ஒரே ட்ரிப்பா கொணந்து குடுத்துருவான்." அப்படின்னாக்கா, "ஆமாங்க. ஏதாச்சும் அவங்க என்ன ஆர்டர் பண்றாங்களோ, அதை எங்களுக்கும் டிஃபனுக்கு ராத்திரிக்கு ஆயிடும். பண்ணிடுங்கன்னு" சொல்லுவாங்க. அத எடுத்துக்கிறதுல தப்பு இல்ல. இவங்க பே பண்ணிடுவாங்க. அவர் கதவ சாத்திக்கிட்டு போன உடனே, "ஏன் வீட்ல ஒரு உப்புமா செய்ய முடியாதா? ஒரு கரைச்ச தோசை பண்ண முடியாதா? அது காசு குடுத்து வெளியிலேருந்து தான் வந்து தான் வாங்கி சாப்பிடணுமா? வீட்ல சமைக்கிறதுக்கெல்லாம் பொம்பளைங்களே ரெடி இல்லையா?" அப்படின்னு ஒரு விமர்சனம் வருது இப்ப. இத பாருங்க. அவங்க எத்தனையோ வேலைக்கு நடுவுல உங்களையும் பார்த்துக்கிட்டு, ஒரு நாளைக்கு கொட்டுற மழையில உள்ள ஒண்ணும் பண்ண வேண்டாமே, அந்த பக்கத்து வீட்டுக்காரர் வந்து கேட்டதுனால. இல்லாட்டா இவங்களும் ஆர்டர் பண்ணலாம். காலம் மாறிவிட்டது. சாப்பாடு வீட்டில் அதிகம் சமைப்பதில்லை. வரவழைத்து சாப்பிடுகின்ற காலத்துல, நீங்க எந்த காலத்துல சார் இருக்கிறீங்க? கொஞ்சம் மாறுங்க. அதத்தான் நாங்க சொல்றோம். எனக்கு இந்த நிகழ்ச்சியில இது ஒண்ணும் ரொம்ப சந்தோஷமா நான் சொல்லல. நீங்க பண்ற தப்பெல்லாம் நான் ஒண்ணொண்ணா சொல்லி சொல்லி காட்டுற பொழுது, இது வந்து பல இடத்துல சேகரிச்சதோட விளைவு தான். நானா சொல்லிடல. பல இடத்துல பார்த்து, "நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்களேன்ப்பா. இந்த நிகழ்ச்சியில சொன்னா கேட்கறாங்கப்பா." அப்படிங்கிறாங்கல்ல. நான் அதுக்காக பயந்து பயந்து இந்த புள்ளையார்கிட்ட தான் கேட்டிருக்கேன். "யப்பா சாமி, நான் பாட்டு இவங்கள ஏதான்னு சொல்லிட்டு எல்லாரும் என்ன திட்டக்கூடாதுன்னு." "என்னை திட்டாதீங்கள். எய்தவன் இவன் இருக்க அம்பை நோக வேண்டாம்." சரி அடுத்து இன்னொரு குறை இருக்கே, அதையும் சொல்றேன். "எனக்கு எதிலும் நம்பிக்கை இல்லை." அப்படின்னு ஒரு கன்விக்ஷன் வந்துடுது உங்களுக்கு. இப்போ ஆ, உங்க வீட்லேருந்தே யாரோ கோவிலுக்கு போயிட்டு அவங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. அவங்க விபூதியோ, குங்குமமோ கொண்டு குடுத்தாங்கன்னா, "எனக்கு இதுலலாம் நம்பிக்கையே இல்ல. இதனால என்னோட பிரஷர் இறங்க போறதா? இதனால என்னோட சுகர் இறங்க போறதா?" அப்படின்னு சொல்ற முதியோர்கள நான் பார்த்துருக்கேன். தயவு செய்து அத சொல்லாதீங்க. அவங்களே ஆசையா சில சமயம் நான் பார்த்துருக்கேன். நல்ல பேரன், பேத்திகள் வந்து, "பாட்டி இன்னைக்கு நாங்க கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கோம். நெத்திய காட்டுங்க." அப்படின்னு சொல்லி அந்த திருநீர பூசுதுங்க, அந்த குங்குமத்த வைக்குதுங்க. அத வந்து ஏத்துக்கணும். எனக்கு நம்பிக்கை இல்ல. இதனால நான் இத்தன நாள் கடவுள கும்பிட்டேன். என்னை எந்த விதத்துல காப்பாத்தினார். இந்த மாதிரி பேசுறவங்களும் இருக்கிறாங்க.
இதுவும் இந்த முதுமை காரணமாக வருவதுதான். இந்த முதுமை காரணத்தினால என்ன தெரியுமா? இயலாமை. அந்த என்ன நான் அப்படியெல்லாம் செஞ்சேன். மாடிப்படி 4 படி ஏறினேன். இப்போ 1 படி ஏற முடியல. அப்ப தெரியுதுல்ல முதுமை அப்படிங்கிற பொழுது, எல்லாமே ஒரு அஸ்தமிக்கின்ற நேரம். இந்த இடத்துல நாம மற்றவர்கள் துணை இல்லாமல் வாழ முடியாதுங்கிறத புரிஞ்சுக்கணும். இப்போ அவங்க நம்பிக்கை கோயிலுக்கு போறாங்க. இல்ல பக்கத்து வீட்ல ஒரு பூஜை அப்படின்னு. நான் செய்யாத பூஜையா? எத்தன பூஜை பண்ணியிருக்கேன். ஆனா ஒண்ணுத்துக்குமே பலன் இல்லையே! ஒண்ணுமே பலிக்கலையேன்னா, அப்ப நீங்க அதாவது இன்னதுதான் நடக்கணும்னு சொல்லி பூஜை பண்ணா, அது நடக்காது. விதிச்சதுன்னு ஒண்ணு இருக்கு. நான் ஏற்கனவே ஒரு கதை சொல்லியிருக்கேன். இந்த பாஞ்சாலி கர்ணனை திட்டாம இருந்திருக்கலாம். துரியோதனனை பார்த்து சிரிக்காம இருந்திருக்கலாம். இல்ல குந்தி கிட்ட 5 பேரை நான் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அர்ஜுனனோட மட்டும் தான் இருப்பேன்னு சொல்லியிருக்கலாம். சொல்லல. அதெல்லாம் எப்படி அவளுடைய வாழ்க்கைய பாதிச்சதோ, நான் அந்த கதைய வச்சு சொல்றேன். இப்ப கூட எதை சொன்னால் நம்மளுடைய வாழ்க்கை பாதிக்கப்படுமோ, அல்லது மற்றவர்களை புண்படுத்துமோ, அத நீங்க கொஞ்சம் யோசனை பண்ணணும். ஒரு வார்த்தை, "ஐயய்யா! அந்த குடும்பமே அப்படித்தான்" அப்படின்னுடுவாங்க. யாரான்னு ஒருத்தர் ஏதான்னு ஒண்ணு செஞ்சா, அவங்க குடும்பத்தையே நீங்க இழுக்கிற அளவுக்கு சில சமயம் பேசிடுறீங்க வயசானவங்க. இது ரைட்டா தப்பாங்கிறது உங்களுடைய மனசாட்சிக்கு தெரியும். நம்ம வீட்டுக்குன்னா ஒரு ரூல். உங்க வீட்டு பேத்தியோ, இவளோ ஏதோ ஒரு குட்ட ட்ரெஸ்ஸ போட்டுக்கிட்டு அவ வெளியில போயிட்டு வரா. ஒண்ணுமே சொல்ல மாட்டீங்க. 4வது வீட்ல அல்லது 4வது ஃப்ளாட்ல இருக்கிற யாரோ ஒருத்தர் ஒரு ஒரு அதே மாதிரி ஒரு ட்ரெஸ் போட்டு, "இந்த பொண்ணெல்லாம் என்னப்பா? இது என்னப்பா இப்படியெல்லாம் ட்ரெஸ் பண்ணிட்டு அலையுது?" அப்படின்னு சொல்றோம். நமக்கென்றால் ஒன்று, மற்றவர்களுக்கென்றால் ஒன்று அப்படிங்கிற அந்த எண்ணம் வேண்டாம். கோவில்களுக்கு போற பொழுது சில சமயம் நீங்க அறிவுரை தர்றது ரொம்ப கரெக்டா இருக்கு. 1, 2 என்ன தெரியுமா? இந்த பார், கோயிலுக்கு போறதுன்னா இந்த மாதிரி ஜீன்ஸ் எல்லாம் போட்டுட்டு போகாத. ஒண்ணு சல்வார் கமீஸ போட்டுக்கோ. இல்லையா பாவாடை சட்டை தாவணி போட்டுக்கோ. ட்ரெடிஷனல் ட்ரெஸ்ன்னு போட்டுக்கிறல்ல, அத போட்டுக்கோ. அப்படின்னு நீங்க பேத்திக்கிட்ட சொல்லலாம். காரணம், நமக்கு ட்ரெஸ் கோடு இல்ல. நம்மளுடைய கோவில்கள்லாம் யார் வேணா என்ன வேணா ட்ரெஸ் பண்ணிட்டு வரலாம். அது ஜீன்ஸ போட்டுட்டு, அதுவும் முழங்கால் கிழிஞ்சு, பின்னால கிழிஞ்சு, இதெல்லாம் போட்டு சாமி கொடி மரத்துக்கிட்ட அதுங்க குழந்தைகள் விழுந்து கும்பிடுற போது கஷ்டமா இருக்கு. இந்த லெக்கின்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு பெரியவங்களும் குழந்தைகளும் கோவிலுக்கு வருவது, அது அந்த நேரத்துல நீங்க சொல்லலாம், அம்மா என்னதான் இருந்தாலும் கோவிலுக்கு போற போது ஒரு ஒரு அழகா உடம்ப மூடியாவது இருக்கணுமா, புடவைய கட்டிட்டு போ, இல்ல சல்வார் கமிஸ போட்டு போன்னு சொல்லலாம். அதுதானே தவிர அத கிரிட்டிசைஸ் பண்ணாதீங்க. ஏன்னு கேட்டா இது உலகம் அப்படி இருக்கு. உலகமே மாறிட்டு இருக்கு. உங்க காலம் மாதிரி நல்ல வேளை இப்ப மாப்பிள்ளை பசங்க எல்லாரும் அவன் தோழர்கள் வெளிநாட்டு மாப்பிள்ளையா இருந்தா கூட வேஷ்டி கட்டுறான். அதுவும் வெளிநாட்டிலேருந்து வர மாப்பிள்ளை எனக்கு பஞ்சகச்சமே கட்டி விடுங்கிறான். காரணம், நம்மளுடைய ட்ரெடிஷன், நம்மளுடைய அழகு, அதோட பெருமை உங்களுக்கு தெரியும். ஆனா சொல்ற விதத்துல எடுத்து சொல்ல கத்துக்கிட்டீங்கன்னாக்கா உங்க வாழ்க்கை இனிமையாகும். மற்றவங்களும் அவரை கேட்டா நல்லா சொல்லுவாருப்பா. சில சமயம் இந்த வயசானவங்க கிட்ட கேட்டுக்கிறாங்க, இந்த பஞ்சகச்சம் எப்படி கட்டுவது, முறையா எப்படி கட்டுறது அப்படின்னு கேட்கிற போது அவர் பெருமையா சொல்லித்தரார். ஒரு தாத்தா பெருமையா, இப்படிதான்ப்பா பஞ்சகச்சம் கட்டணும் பத்தியா, 5 இடத்துல அதை சொருகணும், அதனாலதான் அது பேர் பஞ்சகச்சம் அப்படியெல்லாம் சொல்ற போது, ஓ ஹி சீம்ஸ் டு நோ எவ்ரி திங் அப்படிங்கிறாங்க. ஸோ உலகம் உங்ககிட்ட இருக்கு. உங்ககிட்டேருந்து உலகம் நிறைய கத்துக்க வேண்டியது இருக்கு. ஆகையினால இந்த நான் சொன்ன நெகட்டிவ் விஷயத்தை எல்லாத்தையும் விட்டு நிறைய பாசிட்டிவிட்டியை வளர்த்துக்கங்க. உடம்பு வலிச்சா கூட வலிக்குதுங்கிறத வெளியில சொல்லாதீங்க. யார்கிட்ட சொல்லணுமோ அங்க சொல்லுங்க. எல்லார்கிட்டையும் சொன்னீங்கன்னா அந்த மனுஷனுக்கு வேற வேலை இல்லைன்னுடுவாங்க. தயவுசெய்து நான் சொல்றது ஒன்னொன்னையும் நீங்க பாசிட்டிவா எடுத்துக்கணும். இது உங்களுடைய வாழ்க்கையில கண்டிப்பா ஏதோ ஒரு வகையில் ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டும். அதுதான் இந்த பிள்ளையார் பெட்டியினுடைய நோக்கம். இதுல நம்ம என்ன பண்றோம், வயசாக வயசாக சிரிக்க மறந்துடுறோம், அல்லது ஒரு ஜோக் அடிக்க மறந்துடுறோம். ஜோக்கா ஏதான்னு சொன்னா கூட ஆமா இதுல என்ன இருக்கு அப்படிங்கிறீங்க. அதாவது ஒரு சிடுமூஞ்சித்தனம் வந்துட்டாலே முகத்துல ஒரு அழகு போயிடும். நீங்க யோசனை பண்ணி பாருங்க. நம்ம இந்த வயசான காலத்துல அவங்கள பார்க்குற போது பழமா படுத்த வயசுல, ஓ அவர் நல்ல சிரிக்க சிரிக்க பேசுவார்ப்பா அப்படின்னா மக்கள் கிட்ட வருவாங்க. மக்கள்ங்கிறது
உங்க பேரன் பேத்திகள் மட்டும் இல்ல, அக்கம் பக்கத்து குழந்தைகள் கூட உங்களோட வந்து ஒட்டி இருக்கணும்னா, இந்த சிடுமூஞ்சித்தனம் வேண்டாம். சிரிக்க மறந்து விடுகிறீர்கள். நகைச்சுவை உணர்வே இல்ல. இல்லையா? என்னைக்காவது நீங்க ஒரு நல்ல ஜோக் ஒண்ணு படிச்சுட்டு அத, "ஏய் இங்க வாயேன் உனக்கு இந்த ஜோக் சொல்றேன். என்ன ஆச்சு தெரியுமா?" அப்படின்னு சொல்லி ஒரு ஜோக்க பகிர்ந்துக்க முடியுமா உங்களால? அதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. இல்லை. நகைச்சுவை உணர்வு என்றைக்கு உங்கள்ட்ட வற்றிப் போகிறதோ, அந்த உங்களுடைய இதயத்தில் ஒரு ஓரம் கல்லாயிடுது. அத புரிஞ்சுக்கங்க. அந்த ஒரு ஈரமான, ஒரு இனிமையான உணர்வுகள் போயிட்டு, அந்த நகைச்சுவை உணர்வே இல்லன்னா, சிடுமூஞ்சித்தனம் இருந்தா, உங்களுடைய இதயம் லேசாக கல்லாகிவிடும். அப்ப என்ன ஆகும்னா, உங்ககிட்ட அந்த கருணை இருக்காது. நகைச்சுவைக்கும், கருணைக்கும் ரொம்ப ஒரு தொடர்பு உண்டு. கனிந்த உள்ளத்தில் தான் நகைச்சுவை மலரும். அத நீங்க புரிஞ்சுக்கணும். இல்லையா? நீங்க படிச்ச ஜோக்கே இன்னும் யாருக்கிட்டயாவது 2 பேர்கிட்ட சொல்லலாமே. நான் இதுல தான் பார்த்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த ஜோக் பாருங்களேன். அப்படின்னு நீங்க சொல்லலாம். இப்போ ஒருத்தர் சொன்னார், ஒரு தாத்தா சொன்னார், "ஒரு காலத்துல இவ என் தலைய சுத்தி உடைச்சா, இன்னைக்கு என் தட்டுலயே உடைக்கிறா" அப்படின்னு. இவரு "என்னாச்சு?" அப்படின்னு. "இல்ல, இல்ல எங்களுக்கு கல்யாணத்தும்போது சுட்ட அப்பளத்த இவ தலைய சுத்தி என் தலை மேலேயே உடைச்சா, அப்ப ஜோக்கா சிரிச்சுக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு தட்டுல என்னால அப்பளத்த நொறுக்க முடியல. அவ நொறுக்கி கொண்டு வந்து என் தட்டுலயே போடுறா என் மனைவின்னு" சொல்லிட்டு அவர் சிரிச்சார். இதுல என்ன சிரிக்கிறதுக்கு இருக்குன்னுட்டாரு இந்த தாத்தா. அப்பதான் அவர் சொன்னார், "எந்த ஒரு பொருள் அப்ப ரொம்ப சந்தோஷத்த குடுத்ததோ, இப்ப கொஞ்சம் வேதனையத்தான் தருது. அன்னைக்கு அவ உடைச்சபோது சந்தோஷப்பட்டேன். இன்னைக்கு என்னால உடைக்க முடியலன்னு நான் வருத்தப்படுறேன்." ஆக மொத்தம் நகைச்சுவை உணர்வை தயவுசெய்து வற்ற விடாதீர்கள். இது ரொம்ப முக்கியம்ப்பா. தயவுசெய்து பாருங்க. ஒண்ணுமில்லாத விஷயத்துக்கெல்லாம் கொஞ்சம் சிரிக்க பழகுங்க. அந்த நீங்க சிரிச்சீங்கன்னாக்கா, அது வந்து தொற்று நோய் மாதிரி எல்லாரையும் பிடிச்சுக்கும். "ஆ! அவர் நல்ல ஜாலியா ஜோக் அடிச்சுட்டு பேசுறார்ப்பா." இல்லையா? அதான். சரி, நானும் விடாம உங்கள தொடர்ந்து அத பண்ணாத, இத பண்ணாதன்னு ஒரு ஒரு சட்டாம்பிள்ள மாதிரி எல்லாத்தையும் சொல்லிட்டேன்ல. நான் ஒண்ணு புரிஞ்சுக்கங்க, இது என்னுடைய சொந்த கருத்தல்ல. இது பல பேர் என்கிட்ட சொல்லி, இவர் இப்படி பண்றாரு, அப்படி பண்றாருங்கிறதுனால, அம்மா நான் சொல்லி பார்க்குறேன். அதையும் மீறி உங்க வீட்ல தாத்தாவோ, பாட்டியோ, கொள்ளு தாத்தாவோ, கொள்ளு பாட்டியோ மாறலன்னா என்ன கேட்காதீங்க. ஆனா, என் கடமை. நான் இதை எனக்கு பாடமா எடுத்துக்கிறேன். வேற ஒண்ணுமே இல்ல. பர்சனல் கிளென்லினஸ்லேருந்து, சிரிச்சு பேசுறதுலேருந்து, உதவி குடுத்தா இப்ப என்னாலலாம் கொஞ்சம் 4 அடி நடக்கிறதுக்கு பயப்படுறேன். யாரான்னு அம்மா நான் பிடிச்சுக்கிறேன்னாக்கா தாராளமா கைய பிடிச்சுக்கின்னு போறேன். ஏன்னு கேட்டா, அவங்க உதவ முன் வரும்பொழுது அதை வேண்டாம்னு மறுக்க முடியாது. ஏன்னா விழுந்தா எனக்கு தான் காயம். இல்லையா? ஸோ இந்த உதவியை ஏற்றுக்கொள்கிறோம். சில சமயம் இந்த வயசானவங்கள்ட்ட என்ன தெரியுமா? நம்ம பேச்சு குடுத்தோம்னாக்க, அறிவுரை குடுக்குறாங்க. இலவச அறிவுரை. இந்த காலத்திற்கு பொருந்தாது. ராத்திரி ரொம்ப நேரம் கண்ண முழிச்சு படிக்காத. அதெல்லாம் உடம்புக்கு கெடுதல். அந்த காலத்தில் ஐயா, இப்ப அவங்க ராத்திரி பூரா படிச்சாதான் அடுத்த நாள் காலையில எக்ஸாமுக்கு அது ஃப்ரெஷ்ஷா ஞாபகம் இருக்கு. எனக்கு நான் ராப்பாடி, நான் ராத்திரி பாடிட்டு போறேன். ராப்பாடி அப்படின்னாக்க என்ன தெரியுமா அர்த்தம்? சில பேர் இந்த ராத்திரியில பாட்டு ரொம்ப நல்லா பாடுவான். சில பேருக்கு ராத்திரியில தான் எனக்கு கவிதையெல்லாம் ராத்திரியில தான் எழுத முடியும். ஸோ ஒத்தொத்தருக்கும் ஒண்ணொண்ணு. நீ வந்து இவ்வளவு லேட்டா படிக்காத, இவ்வளவு நேரம் கண்ணு முழிக்காத, இதெல்லாம் சொல்லாதீங்க. அதிகாலையில அவங்களால எழுந்திருக்க முடியலன்னா, ராத்திரி படிக்கட்டும். நீங்க இந்த இலவசமாக உங்களுடைய கருத்துக்களை திணிக்க வேண்டாம். அறிவுரை கொடுக்க வேண்டாம். ஏன்னா, யாருமே இப்படி பண்ணாத அப்படின்னு சொன்னாக்க, உங்ககிட்ட வரமாட்டாங்க. இந்த இத்தனையும் நீங்க மட்டும் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னு வாய் வரைக்கும் வருது. அவனுக்கு நான் நல்ல புத்தி சொல்றேன்னு சொல்லாதீங்க. புத்தி சொல்லுகின்ற வயது உங்களுக்கு இல்லை. ஒருவேளை வயது இருக்கலாம். அனுபவத்தினால புத்தி சொல்ற வயசா இருந்தா கூட ஏற்றுக்கொள்வார் இல்லை. அத நீங்க புரிஞ்சுக்கணும். அவருக்கு வேற வேலை கிடையாதுப்பா. சும்மா இப்படித்தான் ஏதான எப்ப போனா பெரிய இவர் அப்படியே அறிவுரையா வழங்குறாரு. அவரு யாருக்கு வேணும் இவரோட அறிவுரை? அது உங்க காதுல விழாது. ஏன்னா உங்களுக்கு காது கேட்கறது இல்ல. பாருங்க, எவ்வளவு டிஸ்அட்வான்டேஜ வச்சுக்கிட்டு நம்மை பிறர் மீது நாமே திணிக்க கூடாது. உங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னா, நீங்க அவங்க வந்தீங்களா? சந்தோஷம். யார் இது யாரு? உன் பேர் என்ன? அப்படின்னு அவங்க சில சமயம் ஃபோன்ல ஃபோட்டோ காட்டுவாங்க. என்னுடைய பேத்திக்கு குழந்தை பொறந்திருக்குன்னு அவர் கொண்டு வந்து காட்டும்போது, ரொம்ப அழகா இருக்கு அந்த குழந்தை."
உங்களுக்கு அந்த குழந்தைக்கு சம்மந்தம் இல்ல. ஆனா அது சொல்ற வார்த்தையில இனிமை இருக்கலாம் இல்லையா? உங்களுக்கு அந்த குழந்தைக்கு சம்மந்தம் இல்ல. ஆமா, இது என்ன பெரிய குழந்தை. இது எங்க வீட்டு குழந்தைய விடவா அது அழகா இருக்குன்னு உங்க மனசுல இருக்கலாம். ஆனா வாயால சொல்லாதீங்க. "ஓ! உங்க பேத்திக்கே குழந்தை பிறந்திருக்கா? ரொம்ப சந்தோஷம். யூ டோன்ட் லுக் ஓல்ட் அட் ஆல்." அப்படி ஏதாவது ஒரு 4 நல்ல வார்த்தை, சிரிப்பு வராப்புல அல்லது சிரித்துக்கொண்டே, மனதில் எந்த கல்மஷமும் இல்லாம நீங்க பழகி பாருங்க. எல்லாரும் உங்களை நாடி வருவார்கள். அப்படியே நீங்க ஒரு ஓல்ட் ஏஜ் ஹோம் கம்யூனிட்டியில போய் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா? நீங்க இந்த மாதிரி நான் இப்ப இத்தன நாள் சொன்னேன் இல்லையா? இந்த இத்தன குணங்களையும் நீங்க வளர்த்துக்கிட்டீங்கனாக்கா, அங்க யூ வில் பி எ மச் சாட் ஆஃப்டர் தாத்தா, பாட்டி ஆயிடுவீங்க. அப்படிதான் இருக்கணும். ஐயோ! அவங்க அங்க போனாலே ரொம்ப ஜாலியா இருக்குப்பா. உங்களுடைய சொந்த குழந்தைகள் இல்லை. அவங்கலாம் எங்கேயோ இருக்கிறாங்க. அந்த மாரி ஒரு கம்யூனிட்டில நீங்க போய் இருக்கின்ற பொழுது, எல்லாராலும் அப்படியே அன்போடு பார்க்கப்படுகின்ற, பழகப்படுகின்ற ஒரு இனிமையான நண்பராக நீங்க மாறணும் அப்படின்னாக்கா, நான் சொன்னது குத்தமா இருந்தாலும் பரவால்ல, என்ன மன்னிச்சுட்டு தயவுசெய்து ஏத்துக்கங்க. உங்களை மாத்திக்கங்க. அது உங்களை மட்டும் மாற்றப் போவதில்லை. உங்களைச் சுற்றிலும் இருக்கும் சூழலை நிச்சயமாக மாற்றும். வாழ்க்கை மாறும். ரொம்ப இனிமையா இருக்கும். இதுக்கெல்லாம் சாட்சி யாருன்னு கேட்கலாம். இவர்தான். நான் இவர வச்சுன்னு தான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பா பொய் சொல்லல. இது உங்களுடைய வாழ்க்கைக்கு கண்டிப்பாக இனிமை சேர்க்கும். என்னை பொறுத்து, என்னை மன்னித்து ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன்.